நான் உங்கள் அனிமே மேன். பொருட்டோ சீரிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நருட்டோ சீரிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த ஒரு பர்சனுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நருட்டோ உசுமாக்கிங்கிற இந்த கேரக்டருடைய டாமினேஷனுங்கிறது இந்த ரெண்டு சீரீஸ்லேயும் பயங்கரமாக இருக்கும். எந்த சீரீஸில் இவர் இருந்தாலும் எல்லாருடைய ஸ்பாட்லைட்டையும் இவர் ஆட்டையை போட்டுப்பார். எல்லாரை விடவும் இவர் தான் அதிகமாக ஷைன் ஆவார். இப்படி ஒரு கேரக்டராக தான் நருட்டோ இருந்தார். நருட்டோ இருக்கும்போது எந்த வில்லன்ஸாலையும் எதுவுமே பண்ண முடியாது. அந்தளவுக்கு இவர் பவர்ஃபுல்லாக இருந்திருப்பார். இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற நருட்டோவை வீக் ஆக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து குராமாவை ரிமூவ் பண்ணி பார்த்துருப்பாங்க. என்னதான் குராமாவை ரிமூவ் பண்ணாலும் நருட்டோ உசுமாக்கிங்கிற இந்த கேரக்டருடைய ப்ரெசன்ஸே ஒரு வேறு லெவல் ஃபீலை கொடுத்துருக்கும். இதனால் இவரை நர்வ் பண்ணுறதுக்கும் ஆத்தர்ஸுக்கு மனசு இருக்காது. இதனால் வேறு வழியே இல்லாமல் இவரை சீல் பண்ணியிருப்பாங்க. இவரை சீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் பொருட்டோ டிவியுடைய ஸ்டோரியே கொஞ்சம் மாறி இருக்கும். அதுக்கு முன்ன வரைக்கும் இந்த ஸ்டோரியில் பொருட்டோ தான் ஹீரோன்னு சொன்னால் யாராலையுமே நம்ப முடியாத அளவுக்கு தான் நருட்டோவுடைய ப்ரெசன்ஸ் இந்த ஸ்டோரியை டாமினேட் பண்ணியிருக்கும். ஸோ இப்போது நருட்டோ சீல் பண்ணப்பட்டுட்டார். இப்போ தான் கதைகள் எல்லாம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஒருவேளை நருட்டோ இன்னமும் சீல் பண்ணப்படாமல் இன்னமும் ஸ்டோரியில் அவருடைய ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருந்தாருன்னா இந்த ஒரு கதை எப்படி போயிருக்குங்கிற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனலும் இருக்குது, மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முதல்ல நருட்டோங்கிற இந்த ஒரு கேரக்டர் எதுக்காக சீல் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இந்த கேரக்டருடைய டாமினேஷன் ரொம்பவே அதிகமாக இருந்தது. இவர் இருக்கும்பொழுது இவரை தாண்டி யாராலையுமே ஸ்டாண்ட் அவுட் பண்ண முடியல. எது பண்ணாலும் நருட்டோ சென்டராக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் வருது. இந்த சீரீஸ்க்கு பேரே பொருட்டோன்னு வச்சாச்சு. ஆனாலும் பொருட்டோ தான் ஹீரோன்னு நம்ம மைண்டுக்கு தோணவே இல்லை. எப்போவுமே நருட்டோவை தான் நம்ம ஹீரோவாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். இதனால் வேறு வழியே இல்லாமல் நருட்டோவை ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நருட்டோ ரிமூவ் ஆகிட்டா அடுத்து நம்ம மைண்டுக்கு பொருட்டோ ஹீரோவாக வந்தாரான்னு கேட்டால் அதுதான் இல்லை. அடுத்து நம்மளுடைய மைண்ட் சாஸ்கேவை ஹீரோவாக பார்த்துச்சு. ஏன்னா சாஸ்கே தான் நருட்டோக்கு அடுத்து ஒரு பெரிய கேரக்டராக இருந்தார். இவர் ஏதாச்சும் பண்ணுவாராங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதனால் வேறு வழியே இல்லாமல் சாஸ்கேவையும் ரிமூவ் பண்ண வேண்டி வந்துச்சு. இப்படி தான் இந்த ரெண்டு கேரக்டரும் ரிமூவ் செய்யப்பட்டுச்சு. கதைப்படி பார்த்தோன்னா மோமோஷிகி அவருடைய அரைவலுக்கு நிறைய விஷயங்களை பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பார். குறிப்பாக பொருட்டோவுடைய பாடியை டேக் ஓவர் பண்ணுறது, சில பேட்டில்ஸில் எங்கேஜ் ஆகிறது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் மோமோஷிகி பண்ணிக்கிட்டு இருப்பார். இது மட்டும் இல்லாமல் அவருடைய டேட்டாவை பொருட்டோவுடைய உடம்புல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு கட்டத்தில் பொருட்டோவுடைய பாடி மோமோஷிகியுடைய ரிவைவலுக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் ஆகிட்டே இருந்திருக்கும். இந்த ஒரு விஷயம் யாருக்கு தெரியுதோ இல்லையோ கவாக்கிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கவாக்கிக்கு ஒரே ஒரு பயம்தான் அவரோட லைஃப் டைமில் இருந்துச்சு. அது என்னென்னா நருட்டோவை இழந்துருவோமோங்கிற இந்த ஒரு பயம் மட்டும்தான். ஏன்னா கவாக்கிக்கு சின்ன வயசுலேருந்து யாருமே அன்பை காட்டினது கிடையாது. அவர் இது வரைக்கும் ரொம்பவே கொடூரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவருடைய ஒரிஜினல் ஃபாதர் கவாக்கியை ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருப்பார். அவர்கிட்ட இருந்து கவாக்கியை இஷிக்கி காப்பாற்றிருப்பார். ஆனால் இஷிக்கி அவருடைய ஒரிஜினல் ஃபாதரை விட அதிகமான கொடூரத்தை கவாக்கிக்கு செஞ்சுருப்பார். இதனால் கவாக்கிங்கிற இந்த ஒரு கேரக்டர் அன்புக்கு ஏங்குற ஒரு கேரக்டராக இருந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் நருட்டோ கவாக்கியை அடாப்ட் பண்ணிப்பார். தன்னுடைய சொந்த பையன் மாதிரி நருட்டோ வளர்த்துருப்பார். இதனால் கவாக்கிக்கு இந்த உலகத்தில் இம்பார்ட்டன்ட் பர்சன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அது நருட்டோ தாங்கிற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதனால் நருட்டோவை எப்போவுமே இழந்துடக்கூடாதுன்னு கவாக்கி நினச்சிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் பொருட்டோவுடைய உடம்புல மோமோஷிகி கொஞ்சம் கொஞ்சமாக ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருப்பார். கூடிய சீக்கிரமாகவே இவர் இந்த ஒரு பாடியில் பிறக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கவாக்கிக்கு தெரிய வந்துச்சு. இப்படி ஒரு விஷயம் நடந்தால் மோமோஷிகி முதல்ல நருட்டோவை தான் கொள்ளுவார். ஏன்னா மோமோஷிக்கியுடைய டெத்துக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது இந்த ஒரு நருட்டோ தான். இவரால் தான் மோமோஷிக்கி இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமையில் இருக்கார். ஸோ இதனால் மோமோஷிக்கி கண்டிப்பாக ரிவைவானா நருட்டோவை கொண்டுருவாங்கிற ஒரு பயம் கவாக்கிக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதனால் வேறு வழியே இல்லை, நருட்டோவை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பார் கவாக்கி. இதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. ஒன்று, பொருட்டோ அந்த காமாவை கண்ட்ரோல் பண்ணணும். ஒருவேளை பொருட்டோவால் அந்த காமாவை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா வேறு வழியே இல்லை, பொருட்டோவை கொன்னே ஆகணுங்கிற ஒரு முடிவை தான் கவாக்கி எடுத்திருப்பார். இப்போ பொருட்டோவை கொல்லணுன்னா அதுக்கு நருட்டோ தடையாக இருப்பார். ஏன்னா நருட்டோ பொருட்டோ மேலே கவாக்கியுடைய கைப்பட கூட விட மாட்டார்.
இப்படி இருக்கும்பொழுது முதல்ல நருட்டோவை எங்கேயாச்சும் சேஃபான ஒரு இடத்துல வைக்கணும். அதுக்கப்புறம் தான் பொருட்டோவை கொல்லணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு கவாக்கி வந்திருப்பார். இதனால் வேறு வழியே இல்லாமல் நருட்டோவை கவாக்கி சீல் பண்ணியிருப்பார். ஆமாம், இவருடைய காமாக்கு ஒரு ஆல்டர்னேட் டைமென்ஷன் இருக்குது. இந்த ஒரு டைமென்ஷனில் நருட்டோவை சீல் பண்ணி வைக்கும்போது நருட்டோ ரொம்ப சேஃப்டியாக இருப்பார். ஏன்னா இந்த ஒரு டைமென்ஷனுக்கு கவாக்கிக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்குது. கவாக்கி அவருடைய ஓன் வில்லா மட்டும்தான் இந்த ஒரு டைமென்ஷனை ஓப்பன் பண்ண முடியும். அவரை ஃபோர்ஸ் பண்ணி கூட இந்த ஒரு டைமென்ஷனை ஓப்பன் பண்ண வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமென்ஷனில் டைமுங்கிறது ஃப்ளோ ஆகாது. அதனால் நருட்டோ எப்போவுமே யங்காக இருப்பார். இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இங்கே இருக்காது. இது மட்டும் இல்லாமல் இந்த டைமென்ஷனில் ஒரு பர்சனுடைய கான்ஷியஸுங்கிறது இருக்காதாம். இதனால் இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே தேவைப்படாதாம். இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை இந்த ஒரு டைமென்ஷன் கொடுத்ததுனால தான் கவாக்கி நருட்டோவை கொண்டு போய் அங்கே சீல் பண்ணி வச்சுருப்பார். ஸோ இப்படி தான் நருட்டோ சீல் ஆனார். ஒருவேளை நருட்டோ சீல் ஆகலைன்னா இந்த கதை எப்படி போயிருக்கும்னு இப்போது பார்ப்போம். கவாக்கி டிசிஷன் சேஞ்சஸ் கம்ப்ளீட்லி. ஒருவேளை கவாக்கி நருட்டோவை சீல் பண்ண வரும்போது நருட்டோ கவாக்கியுடைய மோட்டிவை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு சீலிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக கவாக்கி அவர் கத்திருப்பார். ஆனாலும் கவாக்கிக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டையும் அவர் கொடுத்துருக்க மாட்டார். இந்த ஒரு ஃபேஸில் கவாக்கி ரொம்ப பெரிய ஒரு எமோஷ்னல் வாரில் போயிருப்பார். இவருடைய மைண்ட் செட் ஏகப்பட்ட விஷயங்களை யோசிச்சிருக்கும். இவருக்கே ஆக்சுவலாக பொருட்டோவை கொல்லணுங்கிற ஐடியா இல்லை. ஆனால் நருட்டோவா பொருட்டோவான்னு பார்த்தா கண்டிப்பாக இவர் நருட்டோவை தான் சூஸ் பண்ணுவார். இதனால் வேறு வழியே இல்லாமல் தான் நருட்டோவை இவர் சீல் பண்ணாரே தவிர்த்து இவருக்கும் பொருட்டோவை கொல்லணுங்கிற எண்ணம் கிடையாது. இவர் இப்படி ஒரு எமோஷனல் ஃபேஸில் இருக்கிறத நருட்டோ கண்டுபிடிச்சிருந்தாருன்னா அப்போவே இவருக்கு ஒரு டாக்னோ ஜுட்ஸுவை போட்டு கவாக்கியை சரிப்படுத்தியிருப்பார். ஆனால் நருட்டோவாலேயே கவாக்கி இப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டுருக்கிறத கண்டுபிடிச்சிருக்க முடியாது. பட் இந்த சீலிங்லேருந்து நருட்டோ எஸ்கேப் ஆகி இருக்கும்போது கவாக்கி கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நருட்டோ கண்டுபிடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நருட்டோ ஒரு ஃப்ளூட் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய டாக்னோ ஜுட்ஸுவை போட்டிருப்பார். கவாக்கி அவருடைய மோசமான எண்ணங்களை கைவிட்டிருப்பார். நருட்டோவை சீல் பண்ணுறதையும் பொருட்டோவை கொல்றதையும் விட்டுருப்பார். எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக பொருட்டோவை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நருட்டோ கவாக்கிக்கு கொடுத்துருப்பாரு. கவாக்கியை சரியான ஒரு பாத்தில் நருட்டோ கைட் பண்ணியிருப்பார். இந்த ஒட்டுமொத்த கேயோஸே கிரியேட் ஆனதுக்கு ரீசன் கவாக்கி தான் தனிமையாக இருக்கன்னு உணர்ந்ததால தான். நம்மளால் மட்டும்தான் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு அவர் நினச்சதுனால தான் இவ்வளோ பெரிய மோசமான விஷயங்கள் எல்லாம் கிரியேட் ஆச்சு. ஆனால் நருட்டோ கவாக்கி கூட இருக்கும்பொழுது கவாக்கியை தனியாக இருக்கிற மாதிரி யோசிக்க விட்டுருக்க மாட்டார். கவாக்கிக்கான எமோஷ்னல் சப்போர்ட்டாக நருட்டோ இருந்திருப்பார். கவாக்கி இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ரொம்பவே கோல்டாகவும் எக்ஸ்ட்ரீமாகவும் இல்லாமல் நருட்டோ மாதிரியே கவாக்கி ஒரு கட்டத்தில் மாறியிருப்பாருங்கிறது தான் முதல் விஷயமா நடந்திருக்கும். பொருட்டோ வுட் நெவர் பிகம் ரோக். ஒரிஜினல் டைம்லைனில் பொருட்டோ எல்லாத்தையுமே இழந்திருப்பார். ஆமாம், கவாக்கிக்கும் பொருட்டோக்கும் ஒரு ஃபைட் ஒன்று வரும்போது பொருட்டோ ஆல்மோஸ்ட் கவாக்கியை காலி பண்ணியிருப்பார். எல்லாருமே கவாக்கிக்கு அகைன்ஸ்டாக டேர்ன் ஆகும்போது இவர் இந்த ஒட்டுமொத்த ரியாலிட்டியே மாறினா நல்லாயிருக்கும், இந்த பொருட்டோவை எல்லாரும் அழிச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. இதை யார் கேட்டாங்களோ இல்லையோ கவாக்கி மேலே அதிக அன்பை வச்சுருந்த ஐடாங்கிற இந்த ஒரு கேரக்டர் கேட்டிருக்கும். இவங்க அவங்களுடைய கான்ஷியஸ் இல்லாமலேயே இந்த ஆம்னிபொட்டன்ஸை ட்ரிகர் பண்ணி அது மூலமாக கவாக்கி எந்த ஒரு விஷயத்தை கேட்டாரோ அந்த ஒரு விஷயத்தை ரீரைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதனால தான் ஒட்டுமொத்த ரியாலிட்டியவே ரீரைட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த ஒரு விஷயத்தை தான் ஆம்னிபொட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் எல்லாரும் பொருட்டோக்கு அகைன்ஸ்டாக நின்றுருப்பாங்க. கவாக்கி மேலே இருந்த மொத்த ஏட்டையும் இப்போ எல்லாரும் பொருட்டோ மேலே காட்டியிருப்பாங்க. கவாக்கி பண்ண கொடூரமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணது ஆக்சுவலாக கவாக்கியே இல்லை, பொருட்டோ தான்னு எல்லாருமே நினச்சிருப்பாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் பொருட்டோ ஒரு வேர்ல்டு கிரிமினலாக மாறியிருப்பார். ஒட்டுமொத்த ஷினோபி வேர்ல்டே பொருட்டோவை போஸ்டர் அடித்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. பிங்கோ புக்கிலலாம் பொருட்டோவுடைய ஃபேஸை ரெஜிஸ்டர் பண்ணி இவரை கொல்றவங்களுக்கு பெரிய பவுண்டிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதனால் பொருட்டோ வேறு வழியே இல்லாமல் ஓடி ஒளிஞ்சிருப்பார். ஒரு கடத்தில் ரோக் நிஞ்சாவாகவும் மாறியிருப்பார். இதுதான் ஒரிஜினல் டைம்லைனில் நடந்திருக்கும். ஆனால் நருட்டோ இங்கே இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்தே இருக்காது. ஏன்னா கவாக்கி அப்படி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே முதல்ல போயே இருக்க மாட்டார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நருட்டோ கவாக்கிக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டை கொடுத்துருப்பாரு. நருட்டோ இருக்கும்போது கவாக்கி இப்படி மோசமான விஷயங்களை யோசித்து இருக்க மாட்டார். ஐடா டேமன் வரும்போது கூட
நருட்டோவுடைய ப்ரெசன்ஸ் இருக்கும்போது ஐடா கவாக்கி கிட்ட அதிகமாக பேசியே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேரையும் நருட்டோவே டீல் பண்ணியிருப்பார். ஸோ ஐடாக்கும் கவாக்கிக்குமான அந்த எமோஷ்னல் கனெக்ஷன் உருவாகி இருக்குமாங்கிறதே டவுட் தான். ஒருவேளை அப்படி உருவாகி இருந்தாலும் கவாக்கி இப்படி ஒரு விஷயம் ஐடா கிட்ட கேட்டிருக்க மாட்டார். இதனால் ஐடா அவங்களுடைய ஆம்னிபொட்டன்ஸை ட்ரிகர் பண்ணியே இருக்க மாட்டாங்க. ஆம்னிபொட்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகலைன்னா கண்டிப்பாக ரியாலிட்டி ரீரைட் செய்யப்படாது. இதனால் எல்லாரும் பொருட்டோவை ஹேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஷினோபி வேர்ல்ட் யாருமே பொருட்டோவை வில்லனாக பார்த்துருக்க மாட்டாங்க. இதனால் பொருட்டோ ரோக் நிஞ்சாவாக மாறியே இருக்க மாட்டார். பட் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு கோல்டான போல்டான பொருட்டோவை நம்ம பார்த்துருக்க முடியாது. பொருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸில் நம்ம பார்த்த மாதிரியான ஒரு பிராட் பொருட்டோவை தான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால தான் பொருட்டோவுடைய ஆட்டிடியூடே டோட்டலாக மாறிச்சு. இப்படி ஒரு மோசமான சுச்சுவேஷன் வரலைன்னா பொருட்டோ கோல்டாக மாறியே இருக்க மாட்டார். ஸோ இப்போ நம்ம பார்க்குற ஆரா ஃபார்மர் பொருட்டோவை நம்ம பார்த்துருப்போமாங்கிறது டவுட் தான். மொத்தத்தில் ஆம்னிபொட்டன்ஸே நடந்திருக்குமாங்கிறது டவுட் தான். ஒரு வேளை சுச்சுவேஷன் எப்படியோ போய் ஐடா ஆம்னிபொட்டன்ஸை கேஷ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகியிருக்கும்? கண்டிப்பாக நருட்டோ அதில் ஃபால் ஆகியிருக்க மாட்டார். ஆமாம், இந்த ஆம்னிபொட்டன்ஸுங்கிறது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஜிட்ஸு. இந்த ஜிட்ஸு ஆக்டிவேட்டில் இருக்குங்கிறது கூட யாருக்குமே தெரியாது. ஏன்னா இந்த ஜிட்ஸுவை பற்றி யாராச்சும் லேர்ன் பண்ணாங்கன்னா உடனே அவங்களுடைய மைண்ட்லேருந்து இந்த ஒரு ஜிட்ஸுவோடைய நேம் எரேஸ் செய்யப்படும். இந்த ஜிட்ஸு மாற்றின ஒரு விஷயத்துக்கு அகைன்ஸ்டான ஒரு விஷயத்தை யாராச்சும் சொல்லி, இப்போ உதாரணத்துக்கு பொருட்டோ நருட்டோவை கொல்லலை, கவாக்கி தான் நருட்டோவை கொன்னாங்கிறது தான் ட்ரூத். பட் இந்த ஆம்னிபொட்டன்ஸ் அதை அப்படியே மாற்றி பொருட்டோ தான் நருட்டோவை கொன்னாங்கிற மாதிரி மாற்றிருக்கும். ஒருவேளை யாராச்சும் போய் இந்த உண்மையை ஒருத்தர்கிட்ட சொன்னாலும் அவங்களுடைய மைண்ட் அப்பைக்கு அதை நம்பிடும். ஆனால் கொஞ்ச நாள் போக போக ட்ரூத்தை அவங்க மறந்துட்டு ஆம்னிபொட்டன்ஸ் பண்ண அந்த ஒரு ரியாலிட்டி ரீரேட்டிங்கை தான் நம்புவாங்க. எந்த ஒரு விஷயத்தை ஷிகமாருடைய சுச்சுவேஷன்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஷிகமாருக்கு பொருட்டோ தான் நல்லவன்னு தெரியும். ஆனால் அவருடைய மைண்டே கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆல்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். அப்படின்னா இந்த ஆம்னிபொட்டன்ஸை ஜெயிக்கவே முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அந்த ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஒரே ஒரு ஆள்னா அது இந்த ஷிகமாரு தான். ஷிகமாருக்கும் ஆரம்பத்தில் என்ன நடக்குதுன்னே புரிஞ்சிருக்காது. இவரும் பொருட்டோ தான் ட்ரைட்டர்னு நினச்சிருப்பார். ஆனால் பொருட்டோவுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே இவருக்கு வேற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கும். ஒரு கட்டத்தில் பொருட்டோ இதை பண்ணியிருக்க மாட்டாங்கிற எண்ணம் இவருக்கு அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்கும். ஸோ ஆம்னிபொட்டன்ஸுடைய எஃபெக்டையே ஷிகமாருவுடைய இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டாமினேட் பண்ணி ஒரு கட்டத்தில் ஷிகமாரு இந்த ஒரு விஷயந்தான் கரெக்ட், நம்ம மைண்டில் பண்ணக்கூடிய இந்த ஆல்டரை நம்ம நம்பக்கூடாது, பொருட்டோ கண்டிப்பாக நருட்டோவை கொள்ளலைன்னு நம்பியிருப்பார். இதனால தான் இவர் இப்போ வரைக்கும் பொருட்டோக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார். இதுக்கப்புறம் ஒரு சில கேரக்டர்ஸால் இதை பண்ண முடிஞ்சு நம்ம பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு ஹீமாவாரி, இவங்களுக்கு யாருமே இப்போ வரைக்கும் பொருட்டோ ட்ரைட்டர் கிடையாதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆனால் இவங்களுக்கே ஒரு உணர்வு வந்து இதை பொருட்டோ பண்ணியிருக்க மாட்டான்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க. இதை தாண்டி இன்னொரு கேரக்டர் இருக்கார். இவர் ரொம்ப சூப்பராக எல்லாத்தையுமே யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் புரிஞ்சிட்டு இருப்பார். அவர் தான் அமடோ. இவர் இந்த ஆம்னிபொட்டன்ஸை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாருன்னா, கவாக்கிங்கிற இந்த ஒரு கேரக்டரை முழுக்க முழுக்க உருவாக்குனது அமடோ தான். கவாக்கியுடைய உடம்புல இவர் நிறைய சேஞ்சஸை பண்ணியிருப்பார். எந்த ஒரு சேஞ்சஸை பார்த்து தான் நான் கவாக்கியை தான் உருவாக்கினேன், பொருட்டோவை உருவாக்கலை. ஸோ கவாக்கி கண்டிப்பாக ஒரு உசுமாக்கியாக இருக்க முடியாது. ஏன்னா அவன் நான் பண்ண ஒரு சைபாக். அப்போது உசுமாக்கியாக இந்த பொருட்டோ தான் இருக்க முடியும். பட் எங்களுடைய மைண்டை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆல்டர் பண்ணிட்டு இருக்குங்கிற ஒரு விஷயத்த அமடோ அவருடைய சைபாகை வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பார். பட் இதை 100% உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் அமடோ ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டராக இருக்கார். இவர் தான் நிறைய பேர் ஷீபாய்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவர் இதை வச்சு தான் கண்டுபிடிச்சாரா, அப்படி இல்லைனா ஆம்னிபொட்டன்ஸே இவர் மேலே ஒர்க் ஆகாதா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியலை. ஏன்னா ஐடாங்கிற அந்த கேரக்டரையே உருவாக்குனது இவர் தான். ஸோ கிரியேட்டரே இவராக இருக்கும்போது இவர் மேலே இவருடைய கிரியேஷன்ஸுடைய பவர்ஸ் ஒர்க் ஆகுமாங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. அதனால் இப்போ வரைக்கும் இந்த ஆம்னிபொட்டன்ஸை வின் பண்ண ஒரே ஆள்னா அது இந்த ஷிகமாரு தான். ஸோ ஷிகமாருவே இந்த ஒரு ஆம்னிபொட்டன்ஸை பீட் பண்ணும்போது கண்டிப்பாக நருட்டோவாலையும் இதை பண்ண முடியும். ஸோ ஆம்னிபொட்டன்ஸால் நருட்டோவை அஃபெக்ட் பண்ண முடியாது. ஒருவேளை அஃபெக்ட் பண்ணாலும் நருட்டோ அதை காலப்போக்கில் வின் பண்ணி ஷிகமாரு மாதிரியே நருட்டோவும் இந்த ஒரு ஆம்னிபொட்டன்ஸை ஜெயிச்சிருவார். சாஸ்கே வுடன் கோ ரோக் வித் பொருட்டோ. ஒரிஜினல் ஸ்டோரியில் பொருட்டோ பல பேரால் கொல்லப்படுறதுக்கு இருக்கும்போது சரடா பொருட்டோக்காக அழுதுருப்பாங்க. ஏன்னா இந்த ஆம்னிபொட்டன் சரடாவை ஒன்றும் பண்ணியிருக்காது.
இவங்களை ஏன் இந்த ஆம்னிபோட்டன்ஸ் எதுவும் பண்ணலங்கிறத பற்றி வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். இவங்க பொருட்டோவை எல்லாரும் ஏன் சடனாக அட்டாக் பண்ண வராங்கங்கிற கன்ஃபியூஷனில் தான் அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருப்பாங்க. சேம் டைமில் சாஸ்கேவே கூட பொருட்டோவை கொல்ல வந்திருப்பாரு. அட ஆமாங்க, மேலே சொன்ன பாயிண்டில் நான் சாஸ்கேவை ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஷிகமாரு அமோடோ வரிசையில் சாஸ்கேவும் கூட இந்த ஒரு ஆம்னிபோட்டன்ஸை வின் பண்ணியிருப்பார். இவர் எப்படி இதை வின் பண்ணியிருப்பாருன்னா, அந்த டைமில் தான் சரடா அவங்களுடைய மங்கக்யோ ஷாரிங்கனை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய மங்கக்யோ ஷாரிங்கன் அவாய்க் ஆனதை பார்த்து சரடா மேலே இருக்கிற அதிகப்படியான ஒரு ட்ரஸ்ட் தான் சாஸ்கேவை இந்த ஆம்னிபோட்டன்ஸை பிரேக் பண்ண வச்சுருக்கும். இதனால் வேறு வழியே இல்லாமல் பொருட்டோவை கூட்டிக்கிட்டு இவர் அங்கேருந்து ஓடி இருப்பார். பொருட்டோவை எல்லார்கிட்ட இருந்தும் இவர் தான் பாதுகாத்திருப்பார். பொருட்டோவுக்கு தேவைப்படுற எல்லா டீச்சிங்ஸையும் சாஸ்கே கொடுத்துருப்பாரு. ஒரு கட்டத்தில் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் வாரியராக பொருட்டோவை இவர் ரெடி பண்ணிவிட்டு இவரும் கடைசியில் கிளாக்ரம்ஸால் கடிக்கப்பட்டு டிவைன்ட்ரியாக மாறியிருப்பார். ஒருவேளை நருட்டோ இருக்கிற பட்சத்தில் முதல்ல ஆம்னிபோட்டன்ஸே கிரியேட் ஆகியிருக்காது. இதுக்கான ரீசன் ஏன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஆம்னிபோட்டன்ஸே கிரியேட் ஆகாத இந்த ஒரு டைம்லைனில் கண்டிப்பாக பொருட்டோ ரோக் நிஞ்சாவாக மாறியிருக்க மாட்டார். பொருட்டோ ரோக் நிஞ்சாவாக மாறாத பட்சத்தில் சரடா அவங்களுடைய மங்கக்யோ ஷாரிங்கனை இந்த ஒரு டைமில் அவைக் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரடாவுடைய மங்கக்யோ ஷாரிங்கன் அவைக் ஆகிறதுக்கு இன்னும் சில வருஷங்கள் ஆகியிருக்கலாம். இதனால் சாஸ்கேவும் ரோக் நிஞ்சாவாக மாறி இருக்க மாட்டார். இவர் வழக்கம் போல் இவருடைய மிஷின்ஸை பார்த்துருப்பார். ஒட்சுசுகி, ஷின்ஜோஸ் மாதிரியான த்ரெட்டை இவர் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்திருப்பார். இவங்க எல்லாரையும் இவர் டார்க்னஸ்லேருந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பார். சாஸ்கேக்கும் பொருட்டோக்குமான கனெக்ஷன் அதிகமாக இருக்காது. இவங்க கடைசி வரைக்கும் ஒரு சென்சே ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. அதை தாண்டி இவங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த ஒரு டீப் பாண்டுங்கிறது கிரியேட் ஆகியே இருக்காது. வில்லேஜ் நெவர் ஃபால் இன்டு கேயாஸ். நருட்டோ இல்லாத இந்த ஒரு சமயத்தில் வில்லேஜ் மிகப்பெரிய ஒரு கேயாஸில் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான லீடர்ஷிப்புங்கிறது வில்லேஜில் இருந்திருக்காது. எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், ஷிகமாரு அஃபிஷியலாக ஹொக்காகேவா பதவி ஏற்றுக்கல. இவர் ஒரு டெம்ப்ரவரி ஹொக்காகேவா தான் இப்போது இருக்கார். இந்த பட்சத்தில் ஒரு ப்ராப்பரான லீடர்ஷிப் இப்போது இல்லைங்கிறது வில்லேஜில் எல்லாருக்குமே தெரியும். இதனால் கோனா பீப்புள்ஸ் எப்போவுமே பேனிக்காகவும் கன்ஃபியூஷனாகவும் இருக்கிறதா மாங்காவில் சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை நருட்டோ இருந்திருந்தா கோனஹா ஸ்டேபிளாக இருந்திருக்கும். நருட்டோவுடைய லீடர்ஷிப் எந்த அளவுக்கு இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். இதனால் யாருமே பேனிக் ஆக மாட்டாங்க. வில்லேஜும் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் பேனிக்கும் அங்கே இருக்காது. நருட்டோ எப்படியாவது பீஸை மெயின்டைன் பண்ணியிருப்பார். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஷின்ஜோ த்ரெட். இந்த ஜூராங்கிற இந்த ஒரு கேரக்டர் நருட்டோ இல்லாததுனால தான் ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்குது. ஒருவேளை நருட்டோ இருந்திருந்தா நருட்டோ ஜூராவுடைய ஃபர்ஸ்ட் மீட்லேயே நருட்டோ ஜூராவை பீட் பண்ணியிருப்பார். என்ன ப்ரோ விளையாடுறீங்களா? ஜூரா எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள், அவரை எப்படி நருட்டோவால் பீட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நருட்டோ ஃபைட் பண்ணி ஜூராவை பீட் பண்ணியிருக்க மாட்டார். நருட்டோ கிட்ட அதை விட பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் இருக்குது, அதுதான் டாக்னோ ஜுட்ஸு. இதை யூஸ் பண்ணி நருட்டோ ஜூராவை பீட் பண்ணியிருப்பார். ஆமாம், ஜூராக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கியூரியாசிட்டியே இந்த லவ்னா என்னங்கிறது தான். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவர் இவ்வளோ பெரிய கேயாஸை இப்போது க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கார். பட் ஒருவேளை நருட்டோ இருந்திருந்தா லவ்னா என்னன்னு ஜூராக்கு புரிய வச்சுருப்பார். அவருடைய தப்பு என்னென்னு சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக ஜூராவை நம்ம ஒரு பெரிய வில்லன் மாதிரி பார்க்குறோம். ஆனால் அவர் ஒரு பெரிய வில்லன் கிடையாது. அவர் பண்ணுறது தப்பு சரின்னு அவருக்கே தெரியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட ஆகாத ஒரு வைல்டு பீஸ்ட் பேபிஸாக இருக்காங்க. இதை ஒரு 10 சாப்டருக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும்போது அதை இவங்க லேர்ன் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஸோ நருட்டோ மட்டும் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ஜூராக்கு கெட்ட வழிகள் இல்லாமல் நல்ல வழிகளை பற்றி எடுத்து சொல்லி கண்டிப்பாக ஜூராவை கெட்டவனாக மாற விட்டுருக்க மாட்டார். இதனால் இந்த ஷின்ஜு த்ரெட்டுங்கிறது இல்லாமலே போயிருக்கும். ஜூரா லீஃப் வில்லேஜுக்கான ஒரு ஆலாயாக மாறியிருப்பார். பட் நருட்டோ இல்லாத இந்த ஒரு சமயத்தில் யார் ஜூராவை பேசி லீஃப் வில்லேஜுடைய ஆலாயாக மாற்றுவாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜூரா ஒன்று ஆலாயாக மாறணும், அப்படி இல்லைனா யாராலையாச்சும் அப்சர்வ் செய்யப்படணும். இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோவில் நம்ம பேசுவோம். ஸோ நருட்டோங்கிற இந்த ஒரு கேரக்டர் மட்டும் இருந்திருந்தால் இவ்வளோ விஷயங்கள் நடந்தே இருக்காது, இவ்வளோ மாற்றங்கள் ஸ்டோரியில் நடந்திருக்கும். இதனால தான் இந்த நருட்டோங்கிற கேரக்டரை எப்படியாச்சும் தூக்கி ஆகணும்னு இக்கிமோட்டோ பிளான் பண்ணி அந்த ஒரு கேரக்டரை சீல் பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
நருட்டோங்கிற கேரக்டரை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.